என்னடி நல்லா சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணு என்ன சொல்றா? ம், உங்க பொண்ணா நீங்க ஆபீஸ் போனதுல இருந்து எங்க அப்பாவை காணும் காணும்னு ஒரே அழுகுங்க. அப்புறம் நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வரீங்கன்னு சொன்னா அதோட அமைதியா இருந்துட்டா. நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க அவளுக்கு? என்னடி விளையாடுறியா? அவ இப்ப சாப்பிடுற வயசா? அவ சாப்பிடும்போது அவ கேட்டதையும் கேட்காததையும் அவ்வளவு வாங்கிட்டு வருவேன். பத்தியா என்னையே கலாய்க்கிற நீ. பின்ன என்ன கார்த்தி, பிறந்த குழந்தைய வந்து அப்பா எங்கன்னு கேட்டுச்சா, என்ன பண்ணுச்சு, என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? பாப்பாக்கு என்ன தெரியும்? நீங்க பண்ற அலும்பு இருக்கே தாங்கவே முடியல கார்த்தி. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டேன். ஆமாம், என் பொண்ணு எப்போ என்னை தேடுவா? சொப்பா முடியல சாமி, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நாளைக்கு எப்ப நடப்பான்னு கேட்பீங்க போல. இல்லை இல்லை, நாளைக்கே கேட்க மாட்டேன். இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் கேட்பேன். தொலைச்சு இப்படின்னு தொலைச்சு 4-5 மாசம் கழிச்சு தான் குப்பத்துக்கவே செய்யுங்க. உங்களுக்கு நடந்து பேச ஆரம்பிக்கணுமோ? விட்டா அடுத்த வருஷம் ஸ்கூல்ல கொண்டு விட்டுருவீங்க போலயே. ஆமாடி, எனக்கு ஆசையாக இருக்குது. என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு விரலை கோர்த்துக்கிட்டு என் கூட நடந்து வரணும். பக்கத்தில் இருந்தால் நடந்து கூட்டிகிட்டு போவேன். இல்லைன்னா பைக்கில் முன்னாடி உட்கார வச்சு அது நல்லா இருக்கும்ல. எனக்கு பாய் சொல்லுவோம், அப்புறம் என்னை பிரிய முடியாமல் அழுதுகிட்டே ஸ்கூல் போவேன். அதெல்லாம் நல்லா இருக்கும்ல சாதனா? டேய் டேய், நீ ரொம்ப ஓவரா தாண்டா போற. ஹாஸ்பிட்டல் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா என்ன சொல்ல பண்ணுவேன்? அப்படியே ஒரு முத்தம் கொடுத்துருவியா? ம், இப்ப அது ஒண்ணுதான் குறைச்ச. வர்ற கோபத்துக்கு சப்பு சப்பு நான் அரைஞ்சிருவேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. அவளை தாண்டி செல்லக்குட்டி, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். எல்லாத்தையும் நம்ம வீட்டில் போய் வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே உன்னோட அலும்பு தாங்க முடியல. வீட்டுக்கு போனா ஒரே ரோதனையால இருக்கும். அப்பாடியோ தாங்க முடியாதுப்பா. தலைகால் புரியாமல் ஆடுறீங்க. என்னடி பண்ண சொல்ற? அது முதல்ல குழந்தை பிறந்திருக்கா, அதனால தான். அதெல்லாம் உனக்கு புரியாது, போடி. எதுக்குடி முறைக்கிற? நான் என்ன சொல்லிவிட்டேன்? பின்ன முத குழந்தை பிறந்திருக்கு, அந்த ஃபீலிங்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்ப இது எனக்கு எத்தனாவது குழந்தை? ஓ, ஆமல்ல ஆமல்ல ஆமல்ல, சாரி. பல்ல உடைச்சு புடியும் பார்த்துக்க. இல்லடி, டங்கு ஸ்லிப் ஆகி அப்படி வந்துருச்சு. மன்னிச்சுக்கடி. மவனே, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் உள்ளுள்ள தாங்க முடியல. வாடா மைனே, இன்னைக்கு வீட்டுக்கு போயிருவல்ல. நீ குழந்தை பக்கமே வர முடியாதுடா. என்னடி இப்படி சொல்ற? என்னோட செல்லம் இல்ல. பின்ன எப்ப பார்த்தாலும் வந்தானே என் பாப்பா என்ன சொன்னுச்சு அது இதுன்னு கேட்குற. என்னை மட்டும் கேட்க மாட்டேங்கிற. என்னை டீல்ல விட்ட பத்தியா? ஓ, அப்போ மேடம்க்கு இதுதான் கோவமா? ஆமா, நீ தான் இன்னைக்கு கவனிக்கவே மாட்டேங்கிற. ஓ, நீ மாறிட்ட கார்த்தி. முன்னாடி மட்டும் சொன்ன குழந்தையே வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு. ஆனா இப்ப தெரியுதா, பாப்பா தான் உனக்கு ஃபர்ஸ்ட். என்னெல்லாம் நான் நெக்ஸ்ட் லெவல்ல கூட இல்ல. நீங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற பத்தியா? சரி சரி விடுடி, எதுவும் ஆர்வ கொலர்ல அப்படி சொல்லிட்டேன். இனிமே ஒன்னையும் பாத்துக்கிறேன். ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. வந்தவொடனே பாப்பாவை தான் கேட்குறீங்க. போங்கப்பா. சரிடி விடுடி, நம்ம சண்டை பஞ்சாயத்து ரொமான்ஸு எல்லாத்தையும் வீட்டிலே போய் வச்சுக்கலாம், சரியா? சரி, நான் போய் பில் பே பண்ணிட்டு எத்தனை மணிக்கு போகலாம் என்னன்னு கேட்டுட்டு ஆட்டோக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா செல்லக்குட்டி? நம்ம பாப்பா கூட்டிட்டு போயிடலாம். ம், சரி கார்த்தி, போயிட்டு வேமாங்க. அதான் சமாதானம் ஆயிட்டோம்ல, சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல, முஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு. போதுமா? இப்போ தாண்டி அழகா இருக்க. சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் கார்த்தி, நம்ம தான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர வேணாம்னு சொல்லிடுங்க. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க? ஆமாம்ல சாதனா, அதை நான் மறந்தே போயிட்டேன். அவங்ககிட்டயும் சொல்லவும் இல்லை டிஸ்சார்ஜ் ஆகுறத. அவங்க வாட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பி வந்துடாம உங்களை வயசான காலத்துலேயும் ஒன்னையும் பாப்பாவையும் பார்க்குறக்கு எப்படி வராங்கன்னு பார்த்தியா? ஆனால் எங்கள் அம்மா வந்து இருக்காங்களே, என்னத்த சொல்கிறது. சரி, நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ம், சரிங்க கார்த்தி. அம்மா, வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? இந்த அட்ரஸ் தானே சொன்னாங்க. வீடு திறந்து கிடக்கு, யாரையுமே காணோம். யாரும்மா நீங்கள்? இல்லை, வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்களாம்.
அதான் வந்தேன். வீட்டு வேலைக்கா? இங்கெல்லாம் வீட்டு வேலைக்கு ஆள் சேர்க்குற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் எங்கேயாச்சும் கேட்டு பாருங்க. இல்லைங்க மேடம், இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. இல்லைங்க, இங்கே அப்படிலாம் யாரும் கூப்பிட்ருக்க மாட்டாங்க. இங்கே வீட்டில் உள்ளவங்களே வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க, அட்ரஸ் கண்டிப்பாக மாறி வந்திருப்பீங்க. மறுபடியும் ஒரு தடவை கேட்டுக்கங்க. இந்த வீடு தானே சொன்னாங்க. ஏம்மா பொண்ணு நில்லுமா. சொல்லுங்கம்மா. அத்தை, அவளை ஏன் கூப்பிடுறீங்க? அவள் ஏதோ வீட்டு வேலைக்கு வந்திருப்பா போல். இடம் தெரியாமல் வந்துட்டா. நான் தான் போக சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் யார் சொல்ல போகிறாங்க? நம்ம வீட்டில் தான் நம்ம இருக்கோம் சமைக்கிறதுக்கு. அதனால தான் வீடு மாதிரி வந்திருப்பீங்கன்னு போக சொல்லிட்டேன். யாரை கேட்டு நீ போ சொல்ற? அவளை நான் தான் வர சொன்னேன். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நம்ம வீட்டில் தான் நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, ஸ்வேதா இருக்கா. நம்ம 3 பேரும் பார்த்துக்க மாட்டோமா? எதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கணும்? இப்போ இது அவசியமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் சொன்னேன். என் பேர பிள்ளைக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்கிறது? பாருடா, பேர பிள்ளையம்ல பாசம் பொத்துக்கிட்டு வருதோ. பாவம் முன்னியம் பார்த்தாவே உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன். உன்னை சமய கட்டுக்குள்ளெல்லாம் விட சொல்லலை. உன்னை சமய கட்டுக்குள்ளே விட்டு உன்னை டெஸ்ட் பண்ணியே நாங்கள் சாப்பிட முடியுமா? சாப்பாட்டில் என்னத்தை கலக்கிறேன்னு நாங்கள் என்ன கேமரா வச்சா பார்க்க முடியும்? என்னகத்தை இப்படி சொல்கிறீங்க? இத்தனை வருஷமாக உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அந்தளவுக்கு மோசமானவ? ஏதோ பேசுவேன், அதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க. என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. அவங்கள முதல்ல போக சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இங்கே பேசுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. அதுவும் உன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உன்னை நம்பி சமயக்கட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டேன். நீ இருக்கிறத போட்டு சாப்பிடு, இல்லையா பேசாம இரு. நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம் எங்களுக்காக. உனக்காக வேணா தனியாக செஞ்சுக்க. உன்னை நீ எந்த விஷயத்தையும் நம்புறதா இல்லை. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எவ்வளோ துடிச்சு போகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ அப்படி இல்லை. அதை பார்த்து சந்தோஷப்படுறாள். அதனால் சாப்பாட்டில் எதையும் கலந்து கொடுத்துட்டு நாங்கள் செத்தா கூட அதை பார்த்து சந்தோஷப்படுவியோ என்னமோ. அந்த மாதிரி தான் எங்கள் மனசில் இப்போ என்ன வந்துருச்சு. அதனால் நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம். அவங்க வீட்டு வேலைக்கு இருக்கட்டும். என்னால் முடியல. நீங்கள் போங்கம்மா, கிச்சனுக்குள்ளே போய் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுருங்க. சரிங்கம்மா. அத்தை, அடுத்தவங்க முன்னாடி இப்படிலாம் பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குத்த. இருக்கட்டும், எனக்கு என்ன? நீ அடுத்தவளை பற்றி யோசிக்காதப்ப நாங்கள் எதுக்கு உன்னை பற்றி யோசிக்கணும்? நான் அந்த வீட்டில் எதையும் தொடக்கூடாதா? தொடறது கூட என்கிட்ட உரிமை இல்லையா? அப்படியே நான் விஷத்தை வைக்க போகிறேன்? அவ்வளோ கொடுமைக்காரியானா? எல்லாம் அவளால் தான் எல்லாமே போச்சு. இப்போ 0வாக வந்து நிற்கிறேன், ஒன்றுமே இல்லாமல். இந்த வீட்டில் நான் வச்சதான் சட்டமாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ நான் ஒரு பொருட்டாகவே இல்லை. யாரும் என்னைய மதிக்கிறதே இல்லை. மித்ரா சொன்ன மாதிரி நம்ம ஒரு பொருள் மாதிரி தான் இங்கே இருக்கும் போல். என்ன பண்ணுறது? இந்த சமயக்கறியை முதல்ல துரத்தி விடணும். அப்போ தான் உங்களுக்கு சமயக்கறியே கிடைக்காம நம்மளை வேலை சொல்லி நம்மக்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க. எதையாச்சும் பண்ணி இவளை முதல்ல துரத்துற வழியை பார்ப்போம். சந்தோஷ், என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைக்கா, நைட்டு படுத்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த ஸ்வேதா சிரிக்கிற மாதிரியே அவளும் அந்த ராகுலும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிற மாதிரியே கனவாக வருதுக்கா. அவங்க இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையேக்கா. நீ ஏதாச்சும் பண்ணுற மட்டும் சொல்லி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற. இல்லைடா, ஸ்வேதாவும் நான் போடுற பிளானில் காலி, அந்த கார்த்தியும் காலி. 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு பாரு. என் தம்பி எப்படிடா நான் மறப்பேன்? உன்னை கஷ்டப்படுத்தினவ சந்தோஷமாக இருக்க விட்டுருவேனா? அதுக்கு தான் ஒரு பெரிய பிளானாக போட்டிருக்கேன். என்னக்கா சொல்கிற? என்ன பிளான் போட்டிருக்க? ஆல்ரெடி கார்த்திக்கு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸ்வேதாக்கு தான் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை இப்போ சொல்லலை. உனக்கு தெரியும் போது நீ இந்த அக்காவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவ பாரு. சும்மா அதையே போட்டு குழப்பிக்காதடா. இந்த அக்கா இருக்கல்ல, அப்படி உன்னை விட்டுருவனாடா? என்னக்கா நீ தான் ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் எங்கே எல்லாமே ஊற்றிக்குது. அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. நம்ம தான் புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கோங்க்கா. முன்னாடியாச்சும் நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவேன். இப்போ நீ அந்த வீட்டுக்குள்ளேயும் இல்லையேக்கா. நான் வீட்டுக்குள்ளே இல்லைன்னா என்னடா? நமக்கு வேண்டிய ஆள் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க.
என்னக்கா சொல்ற? வேண்டியாரா? யாரு? அந்த ஆண்டியை சொல்றியா? அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அந்த வீட்லயே செல்லா காசு தானே சொன்னேன். அவங்க இல்லைடா, இன்னொருத்தவங்க. அவங்கள வச்சு தான் பிளான் பண்ண போகிறேன். ஆனால் பழிய போகிறேன், ஆண்டி மேலே தூக்கி போட வேண்டியதான். என்னக்கா சொல்ற? சூப்பர்க்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு நல்லா நடிக்க தெரிஞ்ச பொண்ணா, என் வயசு இல்லை என்னை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி ஒரு பொண்ணாக பார்த்து பிடிச்சிட்டு வா. நான் என்ன பிளான் சொல்கிறேன். அந்த மாதிரி பொண்ணுங்க எதுக்குக்கா? நீ ஸ்வேதா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்லக்கா, அவ சந்தோஷமா இருக்கவே கூடாது. அவ டெய்லி கண்ணீர் வெடிக்கணும். அதுதாக்கா எனக்கு வேணும். அவ கண்ணீர் சிந்த பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். பார்க்கலைனாலும் பரவாயில்ல, அவ அழுகுறான்னு எனக்கு தெரிஞ்சாலே போதுங்க. அவள் டெய்லி அழுகணும், அந்த ராகுலை விட்டு பிரியணும். அப்படின்னா அக்கா ஒரு விஷயம் பண்ண போகிறேன். அதுக்கு நீ என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காத, நான் சொன்னதை மட்டும் செய். இப்ப என்னக்கா உனக்கு? கொஞ்சம் வயசுல ஒரு பொண்ணு வேணும். கொஞ்சம் கூட வயசு இருந்தாலும் ஓகே தானே? சரிடா, பார்த்துக்கலாம். ஒரு பொண்ணை மட்டும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா, மற்றதெல்லாம் அக்கா பேசிக்கிறேன். நீ பண்றத பார்த்தா ஏதோ பெரிய பிளானா தான் போட போற. எந்த பிளானா இருந்தாலும் சரிதான். அவ நல்லா இருக்க கூடாது. அதுதாக்கா எனக்கு வேணும். பார்த்துக்கலாம்டா, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு. போ, நான் சொன்னதை செய் போ. கார்த்தி, நாங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் குடும்பத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ குழந்தை வேற பிறந்துருச்சு, நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா? இருக்க விட்டுருவேனா? நான் விடவே மாட்டேன். நான் அப்படி இருக்க விடவே மாட்டேன். நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன்னு அந்த சாதனை பின்னாடியே சுற்றிக்கிட்டு குழந்தையும் பிறந்துருச்சு. இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைப்பில்ல? உன் நினப்பில் மண்ணடி கொட்டுறேன், இருடா.